ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 4-5 காய்கறிகளை யூஸ் பண்ணி ஒரு வெஜ் பால் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக ரசத்துக்கோ தயிருக்கோ இல்லை குழம்புக்கோ சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் குழம்புலையே இந்த வெஜ் பால்ஸை போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு என்னென்ன காய்கறிகள் முக்கியமாக தேவைங்கிறத பார்த்துருவோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து தோல் சீவிட்டு பொடியாக துருவி வச்சுக்கோங்க. ஒரு 50-100 கிராம் முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி வச்சுருங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்லா உருவி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. ஒரு முழு கேரட்டை தோல் சீவிட்டு துருவி வச்சுருங்க. ஒரே ஒரு பீஸ் சௌச்சௌ இருந்தது அப்படின்னா அதையும் தோல் சீவிட்டு துருவி வச்சுருங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெள்ளாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு சௌச்சௌ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா புழிஞ்சிட்டு காயை மட்டும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி அல்லது கரம் மசாலா பொடி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காய்கறியோட இந்த கறி மசாலா பொடியும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெசரி விடுங்க. தண்ணி தெளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த உப்பு சேர்த்துருக்கிறதுனால காய்கறிகளோட சேர்ந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விடுற அந்த அளவு தண்ணியே நமக்கு போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மாவு நாம் சேர்த்த இந்த காய்கறிகள், முருங்கைக்கீரை இதோட நல்லா மிக்ஸ் ஆகி கையில் பிடிச்சி உருட்டினோம்னா உருட்டுற அளவுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு அடி கனமான கடாயை ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது, ரொம்ப அதிகமான சூடு தேவையில்லை, மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது இந்த கலவையை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த பால்ஸினுடைய மேற்புறம் மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாமையே போயிடும். அதனால் மிதமான சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக விட்டு 2 பக்கமும் திருப்பி வேக விட்டு நம்ம வடை பொரிப்போம் இல்லையா, அது மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெஜ் பால்ஸை நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கூட நாம் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதியம் ஒரு புளிக்குழம்பு ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட இந்த வெஜ் பால்ஸை வச்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த புளிக்குழம்புலேயே வச்சு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். அது தவிர லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.